ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வலுப்பெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதுக்கோட்டையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். அவர் தரும் கள விவரங்களை கேட்டுப் பெறலாம். சுந்தர், புதுக்கோட்டையில் இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் 5வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு வழிகளில் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த வழியில் அவர்களுடைய ஆதரவினை வெளிப்படுத்தி வருகிறார்கள்? சுந்தர். அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல இடங்கள், அதாவது மாவட்டத்தின் பரவலாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர் அறப்போராட்டம் கடந்த 3 நாட்களாக நடைபெறுகிறது. இந்த போராட்டமானது இரவு பகலாக நடைபெறுகிறது. இன்று 4வது நாளாக புதுக்கோட்டை தலைவர் திடலில் இந்த போராட்டமானது தொடங்கி நடந்து வருகிறது. இந்த போராட்டத்தை நாம் கண்முன்னே பார்க்கலாம். தற்போது உணவு இடையில் என்பதால் ஒரு சிறுவர் கம்பு சுற்றும் போட்டியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் தற்போது பல்வேறு பல மாணவிகள், பெண்கள் அமைப்புகள் ஆகியோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கடந்த 3 தினங்களாக பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தாலும் இன்று மிகவும் எழுச்சியாக சொத்து முறையை எதிர்பார்க்காமல் தற்போது இந்த மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு பெண்மணி வணக்கம், என் பேர் சுகன்யா. நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். 32 வருஷமாக இந்த ஊரில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு இப்போ 25 வயசுலேருந்து எனக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? யாருன்னு வந்துச்சு? அந்த காலத்தில் நாட்டு மாடு மட்டும்தான் இங்கே இருந்துச்சு. அதனால எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருந்தோம். இன்னைக்கு ஜெர்சி, சிந்து என்னென்னமோ வந்திருக்குது பேரில். எப்படி வந்துச்சு? யார் இறக்குமதி பண்ணா? உங்களை நாங்கள் கேட்டோமா? நேற்று இறக்கிருக்கிறீங்க 60 ஜெர்சி மாடை. நீ ஏன் நாட்டில் ஏமாடை வளர்க்கக்கூடாதுன்னு தடை செய்கிற நீ ஓ மாடை எதுக்கு இறக்குற? ஏமாடை எங்கேருந்து வெளிநாடு கடத்துற? வெளி மாநிலங்களுக்கு அறுப்புக்கு கொண்டு போய் கொடுக்குற? யார் உன்னை இந்த சட்டமெல்லாம் உனக்கு யார் கொடுத்தது? எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நீ யாரு? நீ எங்கேருந்து வந்த பீட்டா நாயே? உன்னை எல்லாம் என்ன சொல்லி திட்டாலும் உனக்குலாம் அறிவே வராதா? இவ்வளோ பேர் போராடுறோமே, உன் கண்ணுக்கு தெரியலையா? எவ்வளோ அற போராட்டம் இன்னைக்கு 4 நாள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு புதுக்கோட்டையில் 4 நாள், சென்னையில், அலங்காநல்லூரில், மதுரையில், திருச்சியில், கோவையில், சேலத்தில். நேற்று சேலத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டான். இன்னும் பத்தாதா உனக்கு? தனியெல்லாம் கேட்டு திலீப உண்ணாவிரதம் செத்து போனான். இன்னைக்கு தனியெல்லாம் மட்டும் இல்லை, எதுவுமே எங்களுக்கு கிடைக்காதுங்க பட்சத்தில் ஒவ்வொருத்தர் சாகணும்னு நினைக்கிறீங்க. நீனு லோகேஷ் ஒருத்தையும் போனது பத்தாதா? நாங்கள் அவ்வளோ புண்பட்டுக்கிறோம் மனசால. எங்களால் என்ன சொல்லணும்னு புரியல, என்ன சொல்லணும்னு தெரியல. அவ்வளோ மனசு வலிக்குது. என்னதான் உனக்கு வேணும்? ஜல்லிக்கட்டை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா எங்களை எல்லாத்தையும் நாடு கட்ட போறியா? அதை சொல்லு. நாடு கட்ட போறீங்களா? தமிழர் வேணுயா? ஒவ்வொரு நாளும் உங்களை நாங்கள் பார்த்து கைத்தட்டி வேடிக்கை பார்த்து எங்களுக்கு போதும், முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த நிலைமைக்கு நாங்கள் வர மாட்டோம். எங்களை நீங்கள் வாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு நீ எதிர்காலம். எங்களை நோக்கி நீங்கள் வாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல நாங்கள் கேட்குறோம். தற்போது பெண்மணி உணர்ச்சி வயப்பட்டு கூறியதை நான் கேட்டிருந்தோம். மேலும் இந்த போராட்டத்தில் மற்றொரு பெண்மணியால் அவரிடம் கேட்போம். மேடம், இந்த போராட்டத்தில் வணக்கம். பாரம்பரியமான இந்த விளையாட்டை இத்தனை கோடி மக்களும் நின்று தமிழர்களுக்காக ஒரு வெற்றியாக போராடி ஜெயிக்கணுங்கிற முன்னேற்றத்தில் இந்த சட்டம் எல்லாத்துக்கும் இதாக போகுது.